அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், துல்ஹஜ் மாதத்தை முன்னோக்கியவராக நாம் அனைவரும் இருக்கிறோம். இந்த ஒரு மாதத்தில் தான் ஹாஜிகள் அதிகமாக ஹஜ்ஜி செய்து தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் நம்மளும் ஹஜ் செய்து நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஃபஸ்ட்டு ஹஜ்ஜு வாஜிபு. ஹஜ் என்பது வாஜிபாகும். ஒரு மனிதர்கள் மீதும் ஹஜ் என்பது வாஜிபாகும். அதில் என்னென்ன மனிதன் மீது வாஜிபாகும்? இப்போ ஒரு வயசில் ஒருத்தர் மூத்தவராக இருக்கார், அவர் மீது ஹஜ்ஜி வாஜிபா. இல்லை ஒருத்தர் சின்ன பையனாக இருக்கான், அவனுக்கு ஹஜ்ஜி வாஜிபா. இல்லை ஒருத்தர் நோய் வாய்ப்பட்டு இருக்காரு, அவருக்கு ஹஜ்ஜி வாஜிபா. இல்லை ஒருத்தர் பைத்தியமாக இருக்காரு, அவருக்கு ஹஜ்ஜி வாஜிபா. அந்த மாதிரி யார் மீதுனா ஹஜ்ஜி வாஜிப் என்பதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அஹ்ராஜ், அவர் என்னவா இருக்கணும்? சுதந்திரப்பட்டிருக்கணும். அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணி தனக்கு அடிமையாக வைத்து தன்னுடைய வீட்டுக்கு என்னென்னலாம் வேலை இருக்கிறதோ அனைத்தையும் அவனை வீட்டு செய்ய வைப்பார்கள். அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து ரசூலுல்லாஹ் அதை நிறுத்தினாங்க, தடுத்து நிறுத்தினாங்க. இப்போ அடிமைத்தனம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல் முஸ்லிமீன, அவர் என்னமா இருக்கணும்? முஸ்லீமாக இருக்கணும். வெறும் நாவால் தான் பேர் முகமது அப்படின்னு சொல்கிறாங்க, உள்ளத்தாலும் களிமா ஏற்றுக்கணும். வெறும் நாவால் மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உள்ளத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற களிமாவை ஏற்றுக்கணும். அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டு அல்லாஹ்வோட ரசூலை ஏற்றுக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல் பாலிகீன், அவர் என்னவாக இருக்கணும்? பருவ வயது அடைஞ்சிருக்கணும். சின்ன பையன் இருக்கான் அப்படின்னா அவன் பருவ வயது அடைந்திருக்கணும். அவன் சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னா சின்ன வயசில் இருக்கானே பையன், அவனை கூப்பிட்டு போனான் ஹஜ்ஜிக்கு. அப்போ அவனுக்கு ஹஜ்ஜி கடமையாகும் அப்படின்னா அவனுக்கு கடமையாகுது. ஆனால் கூப்பிட்டு போனான், காசு இருக்குது அப்படின்னா கூப்பிட்டு போனால் தாராளமாக கூப்பிட்டு போயிடும், அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அல் உக்கலாய் அப்படின்னா அவன் வந்து என்னவாக இருக்கணும்? அந்த தெளிவு இருக்கணும். இப்போ ஒருத்தவன் பைத்தியமாக இல்லாமல் அந்த தெளிவு இருக்கணும். ஒரு தெளிவாக இருக்கான், ஒருத்தவன் பைத்தியமாக இருக்கான், ஒரு மாதிரியாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஹஜ்ஜினா கடமை கிடையாது, அவனுக்கு ஹஜ்ஜிங்க கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஹாயி அப்படின்னா அவன் என்ன வரணும்? உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை, ஆனால் காசு இருக்குது, கோடியாக காசு வச்சிருக்காரு, அவருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா அவர் என்ன பண்ண தேவையில்ல? ஹஜ்ஜி செய்ய தேவையில்ல. இதுவே ஒருத்தருக்கு என்ன பண்ணுது? உடல் ஆரோக்கியம் வந்து இருக்குது, நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கியம் சுத்தமாக இல்லாமல் என்ன பண்ணுது? காசு இல்லை, உடல் ஆரோக்கியமும் இல்லை, ரெண்டுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ண தேவையில்ல? அவர் ஹஜ்ஜி செய்ய தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதா கராரு அலல் ஜாதி, அவருக்கு என்ன வேணும்? இப்போ போகிறாரு, இங்கேருந்து ஹஜ் செய்ய ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த கட்டுச்சாவணம் இருக்கும் பார்த்தீங்களா, போகிறதுக்கான அந்த திங்ஸு, உணவு, அந்த ட்ரெஸ்ஸு, அந்த இதெல்லாம் இருக்கணும். அது எல்லாமே அவர்கிட்ட இருக்கணும். அது எல்லாமே அவர்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அவர் ஹஜ் செய்யணும். இப்போ ஒருத்தர்கிட்ட இல்லை, போகிறதுக்கான திங்ஸே இல்லை, வீட்டிலே கஷ்டம் தான், போகிறதுக்கான திங்ஸ் இல்லை அப்படின்னா அவர் ஹஜ் செய்ய தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து அவர் ராஹில, அவருக்கு என்ன இருக்கணும்? அந்த போகிறதுக்கான அந்த வாகனம் இருக்கணும். போகிறதுக்கான அந்த வாகனம் என்பது கரெக்டாக இருக்கணும். இப்போ ஃப்ளைட்டில் அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தில் போவாங்க, குதிரையில் போவாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. டெக்னாலஜி மாறினால எல்லாமே ஃப்ளைட்டில் தான் போகிறோம். இப்போ ஃப்ளைட்டில் போகும்போது என்ன பண்ண சொல்கிறாங்க? ஃப்ளைட்டில் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து யாரும் ஃப்ளைட்லாம் போகக்கூடாது, ஃப்ளைட்டில் வந்து இப்போ தடை வச்சுருக்கோம், யாரும் ஹஜ் செய்யலாம் போகக்கூடாது அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு யாருமே ஹஜ் கடமை கிடையாது. அந்த எப்போ அந்த கடமை அந்த இதுன்றது முடியுதோ அதுக்கப்புறமேட்டு தான் என்ன பண்ணணும்? ஹஜ்ஜின்றது கடமையாகும். அது வரைக்கும் யாரும் கடமை கிடையாது. தரிக்கும் ஆமீன் அப்படின்னா இப்போ போகிறாங்க, இப்போ ஃப்ளைட்டில் தான் எல்லாமே போகணும், டெக்னாலஜி வளர்ந்துருக்கனால. போகும்போது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, போயிட்டு வந்து ஹஜ்ஜி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்தா கொலைகார கும்பல் இருக்குது, நம்மளை என்ன பண்ண கொலை பண்ணிடுவாங்க, இல்லை திட்டு கும்பல் இருக்குது, நம்மகிட்ட பொருள்லாம் அபகரிச்சிருவாங்க அப்படின்னா அவங்க போத்தவில்லை. அந்த பயம் இருக்குது, அச்சம் இருக்குது. இப்போ எங்கே பார்த்தா முஸ்லீம் குண்டு போடுறாங்க, முஸ்லீம்னாலே ஒரு எதிர்த்திருக்கிற ஒரு சூழ்நிலை நம்மக்கிட்டே இருக்குது. நம்மளை பார்த்தாலே ஒரு மாதிரி வெறுக்கிறானுங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம இருக்கோம். நம்மளை இப்போ போகிறோம், ஹஜ்ஜிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பயம் இருக்குது, போக முடியாது, போகிற வழியில் குண்டு போடுறாங்க நம்ம மேலே அப்படின்னா அந்த பயம் இருக்குன்னா போத்தவில்லை, ஹஜ் அவருக்கு கடமையே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க பாருங்க, பெண்களுக்கு வந்து யார் கூட ஹஜ் செய்ய போகணும் அப்படின்னா அந்த மகரமான ஆண்கள்னா தன்னுடைய அத்தா, அப்புறம் அண்ணன், தம்பி, அப்படி இல்லைன்னா அவனோட அந்த பெண்ணுடைய கணவன் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட மட்டும்தான் ஹஜ் செய்ய போகணும். வேறு யார் கூட அவங்க ஹஜ் செய்யக்கூடாது. மகரமான ஆண்கள்னா அவங்க மட்டும் தான். அதுக்கப்புறம் அது மகரமான யார்? அந்த அவங்க அத்தா, அந்த அண்ணன், தம்பி, அதுக்கப்புறமா தான் அவங்களோட கணவன். அவங்க கணவன் அவங்க 4 பேர் அவங்க தான். அதுக்கு மேலே அவங்க யாருக்குமே போகக்கூடாது. அவங்க மட்டும் தான் அவங்களுக்கு மகரமான ஆண்கள். எப்படியும் நம்ம ஹஜ்ஜுடைய பாடம் என்னெல்லாம் பார்த்துருவோம், யார் ஹஜ் செய்யணும், யார் மேலே ஹஜ்ஜி கடமை என்பதை நல்லா தெளிவாக பார்த்துட்டோம். அதனால் ஹஜ்ஜி நம்ம போய் ஹஜ்ஜி நம்ம செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாரும் தந்தருள் புரிவானாக. ஹஜ்ஜுடைய அந்த காபாவுடைய துணியை பிடித்து கண் சிமிட்டாமல் அல்லாஹ்வுடைய இடத்தில் நம் கையெழுந்தி துவா கேட்டு அந்த துவா உடனே கபூலாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.